எரிபொருளி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் மோதல், வட்டி வீதங்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள முடிவு. நாட்டின் மின்பாவனையாளர்களுக்கு அவசர செய்தி. எரிபொருள் நெருக்கடியால் கோழி இறைச்சி, முட்டை விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து $480 மில்லியன் உதவி. நீதிமன்ற வளாகத்திற்குள் நடந்த பயங்கரம், கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண். விவசாயிகளுக்கு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள நற்செய்தி. நாளை வங்கியில் வைப்பிலிடப்படும் அசஸ்ம கொடுப்பினவுகள். தெரியாதவர்களிடம் வாங்காதீர்கள், மக்களுக்கு போலீசார் அவசர எச்சரிக்கை. இணையம் வழியாக பண மோசடி, வெளிநாட்டு கும்பல் சுற்றி வளைப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். கொள்கை வட்டி வீதங்களை மாற்றமின்றி அதே மட்டத்தில் பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகளை ஆராய்ந்த பின் இலங்கை மத்திய வங்கியின் 4 கொள்கை சபை இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. நேற்று நடைபெற்ற நாணய கொள்கை சபை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி ஒரு நாள் கொள்கை வட்டி வீதம் 7.75% என்ற மட்டத்தில் மாற்றமின்றி தொடரும். உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிகள் மற்றும் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளின் நிலவும் மோதல் சூழலால் உருவாகியுள்ள நிச்சயமற்ற தன்மைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய தரவுகள் மற்றும் நிலவும் பொருளாதார சூழலை கருத்தில் கொள்ளும் போது எதிர்வரும் 2026 ஆண்டின் 2வது காலாண்டில் பணவீக்கம் 5% என்ற இலக்கை அடையும் என மத்திய வங்கி எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளது. பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் நடுத்தர காலத்தில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. முடிந்தவரை ஒரு மின் விளக்கையாவது அணைத்துவிட்டு உங்களால் இயன்ற ஆதரவை வழங்குங்கள் என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் யாரும் அச்சமடைய வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் மின்சாரத்தை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துங்கள். மின்வெட்டை நடைமுறைப்படுத்த இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. முடிந்தவரை ஒரு மின்விளக்கையாவது அடைத்துவிட்டு உங்களால் இயன்ற ஆதரவை வழங்குங்கள். அந்த நேரத்தில் தான் மின்சார உற்பத்திக்கு அதிக எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது. பகல் நேரங்களில் பிரச்சினை இல்லை. இரவில் பிரஜைகளாக நாம் அந்த ஆதரவை வழங்க வேண்டும். ஏனென்றால் அதன் சுமை இறுதியில் நமக்கும் மக்களுக்கும் தான் வந்து சேரும். மக்களுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான மின்சாரம் மற்றும் எரிபொருளை வழங்குவதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். பிராந்திய ரீதியாக பார்த்தாலும் நாம் இதனை மிகச்சிறப்பாக செய்து வருகின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். எதிர்காலத்திலும் நாம் அதை தொடர வேண்டும். அதற்காக எரிபொருளை கொள்வனவு செய்வது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். அரசாங்கம் என்ற ரீதியில் நான் பொறுப்புடன் கூறுகிறேன். பலர் மின்வெட்டை செய்யுமாறு பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. எப்படியாவது மின்வெட்டை தவிர்க்கவே முயற்சிக்கின்றோம். மே மாதம் வரை அனைத்து நுகர்வுகளுக்கும் தேவையான எரிபொருள் எங்களிடம் உள்ளது. எனவே யாரும் அச்சமடைய வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை உயர்வால் ஒரு முட்டையின் விலை $40 தோலுடன் கூடிய 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை $100 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிறிய முட்டையின் விலை $37 நடுத்தர முட்டையின் விலை $39 பெரிய முட்டையின் விலை $41 உயர்ந்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் எரிவாயு விலை உயர்வு ஆகியவை கோழி வளர்ப்பு நடவடிக்கைகளை கடுமையாக பாதித்துள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் எச் குணசேகர தெரிவித்துள்ளார். கோழிப்பனையில் இளம் கோழி குஞ்சுகளை வெப்பநிலையில் வைத்திருக்க எரிவாயு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எரிபொருள் விலை உயர்வு கோழி வளர்ப்பு தொழிலை வழக்கத்துக்கு மாறாக பாதித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோழி பண்ணைகளில் இருந்து தோலுடன் கூடிய கோழி இறைச்சி சந்தைக்கு வெளியிடப்படுகிறது. தற்போது 1 கிலோ கோழிக்கறியின் விலை $1200 முதல் $1250 வரை விற்பனை செய்யப்படுகிறது.
நாளாந்தம் சுமார் 700 மெட்ரிக் டன் தோலுடன் கூடிய கோழி இறைச்சி சந்தைக்கு வெளியிடப்படுகிறது. ஒரு மாதத்திற்கான கோழி இறைச்சியின் தேவை 22,000 மெட்ரிக் டன்கள் ஆகும். டீசல் விலை உயர்வால் கடலுக்கு செல்லும் படகுகளின் எண்ணிக்கை குறைதல், சந்தையில் கிடைக்கும் மீன்களின் அளவு குறைதல், பன்றி இறைச்சி உற்பத்தி குறைதல், 1 கிலோ மாட்டு இறைச்சியின் விலை 2,800 ரூபாவாக உயர்த்தல் மற்றும் 1 கிலோ ஆட்டு இறைச்சியின் விலை 3,500 ரூபாவை தாண்டுதல் போன்ற காரணங்களால் கோழி இறைச்சிக்கான தேவை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் கோழி இறைச்சி லாபகரமானதாக உள்ளதாக சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு 5 ஆண்டு வழங்க திட்டமிட்டிருந்த நிதியொதுக்கீட்டை 380 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் இருந்து 480 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கவும், தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விடுவிக்கவும் சம்மதம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாட்சுகு அசாகாவா தலைமையிலான குழுவினருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி எவ்வாறு ஆதரவளிக்க முடியும் என்பது குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன. அத்துடன் டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்கான அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆதரவை ஜனாதிபதி எதிர்பார்த்தார். அனர்த்தங்களுக்கு பின்னரான சூழல் மற்றும் மத்திய கிழக்கு நிலவும் மோதல் நிலைமைகளுக்கு மத்தியிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளை தலைவர் பாராட்டினார். சூறாவளியினால் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை வளமைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாக உறுதியளித்தது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களை நேரில் அவதானித்ததாக குறிப்பிட்ட தலைவர், எதிர்காலத்தில் இவ்வாறான பாதிப்புகளை தடுப்பதற்கான திட்டங்களுக்கும் குறிப்பாக மத்திய மலைநாட்டின் நீர் விநியோக கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கும் ஆதரவளிக்க தயார் என தெரிவித்துள்ளார். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதோடு பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதே தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். கொரோனாக்கள் கல்கமுவ நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் வளாகத்திற்கு முன்பாக 37 வயதான பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட தனிப்பட்ட விரோதத்தால் இந்த கொலை நடந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மொரகொள்ளகம பகுதியைச் சேர்ந்த வீரரத்ன பிரதீப டி சில்வா என்ற பெண்ணே கொலை செய்யப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று காலை சுமார் 9:20 மணியளவில் நீதிமன்ற வளாகத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றது. கத்திக்குத்து காயங்களால் படுகாயமடைந்த அப்பெண் உடனடியாக கல்கமுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலை சுமார் 9:45 மணியளவில் அவர் உயிரிழந்தார். கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் பாணந்துறையைச் சேர்ந்த நிரோஷன் டி சில்வா என்ற சந்தேக நபர் கத்தியுடன் தப்பியோடிய போது கல்கமுவ நகரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் சந்தேக நபருக்கும் சில காலத்திற்கு முன்பு திருமணம் நடைபெற்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுமார் 7 மாதங்களுக்கு முன்பு அவர் சந்தேக நபரிடமிருந்து பிரிந்து வேறொருவருடன் வாழ்ந்துள்ளார். மேலும் அவர்கள் சட்டப்படி பிரியவில்லை. முந்தைய பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் பங்கேற்பதற்காக அவர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். இருவருக்கும் இடையே நடந்த கடுமையான வாக்குவாதத்தின் பின்னர் சந்தேக நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தியுள்ளார். சந்தேக நபர் கல்கமுவ நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் 2026 யாழ பருவத்திற்கான உரக்கையிருப்பினை தடையற்றி பேணுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மத்திய கிழக்கு பதற்றங்களால் உலகளாவிய விநியோக சங்கிலியில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் நெல் மற்றும் ஏனைய பயிர்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் 2026 ஜால பருவத்தில்
சுமார் 5,50,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் நெற்செய்கை எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக தேவையான 1,25,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது நிறுவனங்களிடம் சுமார் 68,000 மெட்ரிக் டன் யூரியா கையிருப்பில் உள்ளது. மேலதிகமாக 77,000 மெட்ரிக் டன் உரத்தை பெற்றுக்கொள்ள கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உர இறக்குமதி நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்க வேண்டிய நிலுவைப் பணத்தை விரைவாக செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். அத்தோடு தற்காலிக தீர்வுகளுக்கு அப்பால் எதிர்கால நெருக்கடிகளை சமாளிக்க அரசாங்கம், தனியார் துறை மற்றும் விவசாயிகள் ஒன்றிணைந்து நீண்டகால திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உணவு பாதுகாப்பிற்கு உர விநியோகம் மிக முக்கியமானது என்பதால் குறுகிய கால பயிர்களான நெல் மற்றும் மரக்கறி செய்கைக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிரேஷ்ட பிரஜைகளுக்கான மார்ச் மாத கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி இதனுடன் தொடர்புடைய கொடுப்பனவுகள் மார்ச் 26ஆம் தேதி வழங்கப்பட திட்டமிட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 70 வயதுக்கு மேற்பட்ட 6,22,462 சிரேஷ்ட பிரஜைகள் இந்த கொடுப்பனவை பெறவுள்ளனர். இதற்காக மொத்தம் 3.1 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 71,339 சிரேஷ்ட பிரஜைகளுக்கு மொத்தம் 356 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த தொகைகள் அந்தந்த பயனாளிகளின் கணக்குகளில் வியாழக்கிழமை வரவு வைக்கப்படும் என நலன்புரி சபை தெரிவித்துள்ளது. பயனாளிகள் மார்ச் 26 முதல் தங்களது கணக்குகளின் ஊடாக அசஸ்மெண்ட் நலன்புரி நிதி பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சபை மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெரியாதவர்கள் குளிர்பானமோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களோ கொடுத்தால் அதனை பெற வேண்டாம் என இலங்கை போலீசார் எச்சரித்துள்ளனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை காவல்துறை பிரிவில் 2 பெண்கள் கடத்தப்பட்டு மயக்க மருந்து கலந்த பானத்தை வழங்கி அவர்களின் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் பீதி ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு பெண் கொலை முயற்சியிலிருந்து தப்பியுள்ளார். இந்த நிலையிலே போலீஸ் ஊடக பிரிவு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சந்தேக நபர்கள் பொது இடங்கள் அல்லது பொது போக்குவரத்தின் போது மக்களிடம் மிகவும் நெருக்கமாக பழகி நம்பிக்கையை பெறுவதற்கு முயற்சிப்பதாக காவல்துறை எச்சரித்துள்ளது. இதனையடுத்து போதைப் பொருள் அல்லது மயக்க மருந்து கலந்த டொஃபி, சாக்லேட், உணவு பானங்கள் வழங்குவதுடன் பிசஸ் ஸ்ப்ரே அல்லது மிளகாய் தூள் ஆகியவற்றை பயன்படுத்தி சம்பந்தப்பட்டவர்களை செயலிழக்க செய்ய முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொது இடங்களில் தெரியாதவர்கள் வழங்கும் வாகன போக்குவரத்து உதவிகளை ஏற்கும் போது கவனமாக இருக்குமாறு காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் பழக்கம் இல்லாதவர்கள் வழங்கும் எந்த ஒரு உணவு அல்லது பானங்களையும் எந்த காரணம் கொண்டும் உட்கொள்ள வேண்டாம் என்பதுடன் பணம் மற்றும் நகைகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் அல்லது வாகனங்கள் குறித்து தகவல் தெரிந்தால் உடனடியாக 119 அல்லது 118 என்ற இலக்கத்துக்கு அழைக்குமாறும் போலீஸ் ஊடக பிரிவு வலியுறுத்தியுள்ளது. இணையம் வழியாக பண மோசடியில் ஈடுபட்ட சீன மற்றும் வியட்நாம் நாட்டினர் அடங்கிய குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. நேற்று மாலை பொத்தல போலீஸ் பிரிவின் கொடகந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கைது செய்யப்பட்டதாக காலி மாவட்ட போலீஸ் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களான வெளிநாட்டினரிடமிருந்து கணனி, மடிக்கணனி மற்றும் 84 கைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. பூசார் ராணுவ புலனாய்வு பிரிவு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காலி போலீஸ் அதிகாரிகள் குழுவை கொண்டு இந்த சோதனை நடத்தப்பட்டது. மேலும் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்காக பொத்தல போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.